ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான உப்புமானால நிறைய பேருக்கு பிடிக்காது. இது பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் பால் வச்சு செய்யும் போது செம டேஸ்டா இருக்குங்க. உப்புமா பிடிக்காதவங்க கூட ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, நான் வந்து ஒரு பேன் வச்சிருக்கேன். முதல்ல நான் ரவை வறுக்க போறேன். பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் ஒரு கப்பலுக்கு ரவை எடுத்திருக்கேன். இப்போ இதை போட்டுட்டு ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சு கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். அப்போ தான் உதிரி உதிரியாக நமக்கு உப்புமா கிடைக்கும். இந்த ரவை பாருங்க நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நான் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ மறுபடியும் பாருங்க, நான் பேன் வச்சிருக்கேன். இப்போ என்னன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். இது நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு பாருங்கள் பொரிய ஆரம்பிச்சு. நான் 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்றேன். இதில் நான் கொஞ்சமாக கருவேப்பிலையில, காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 4 பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இப்போ வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் பாருங்க கண்ணாடி பதம் அளவுக்கு வந்தால் போதும். இப்போ வந்துருச்சு. இப்போ நான் ஒரு சின்ன தக்காளி ஒன்றே கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்றேன். இப்போ நான் கொஞ்சமாக காய் சேர்க்க போகிறேன். கொஞ்சமாக ஒரு சின்ன கேரட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்றேன். அதுக்கப்புறம் ஒரு 5 பீன்ஸு, கொஞ்சமாக ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துறேன். அந்த காய்க்கு தேவையான அளவுக்கு இப்போயே உப்புமா எல்லாத்துக்கும் சேர்த்தே நான் உப்பு சேர்த்துட்றேன். இது லைட்டாக கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ காய் பாருங்கள் ஓரளவுக்கு வதங்கிச்சு. இது ரொம்ப வெந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு கிரன்ச்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இப்போ நம்ம 1 கப் ரவைக்கு 2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும். நான் ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்துட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நான் 1 கப் அளவு ஊற்றுறேன். நான் இன்னொரு கப்பு ஊற்றிடுறேன். இது லைட்டாக கொஞ்சம் கொதி வரட்டும். வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள் தண்ணி கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நம்ம இந்த வறுத்த ரவையை சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் கொஞ்சம் நமக்கு அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ளேமை நல்லா குறைச்சிட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா வெந்துடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக இது இழுத்துடுச்சு. நமக்கு இப்போ சேர்ந்தாப்புல வருது. அவ்வளோதாங்க, உப்புமா ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நம்ம செஞ்ச இந்த தேங்காய் பால் ரவை உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.